மரியாதைன்னு சொன்னோனையே ஏதோ அந்த படத்தோட பார்ட் 2 ஷூட்டிங் தான் நடக்குதுன்னு உள்ள வந்து பார்த்தா இங்க முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கறதுனே பெரிய குழப்பமா இருக்கு. ஆனா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். காரணம் இங்க யாருமே சரியில்லையே, அப்புறம் எதுக்குங்க கொடுக்கணும் முதல் மரியாதை? நம்ம நாட்டோட முதுகெலும்புனா என்னது? விவசாயம். ஆனா அந்த விவசாயிகளோட நிலைமை இன்னைக்கு உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கரிசி மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்த அந்த விவசாயிகள் இன்னைக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில கோமணத்தோட அந்த விவசாயத்தை காப்பாத்துறதுக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கானே, யாருக்கு கொடுக்கணும் மரியாதை? அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். என்னைக்கு வீதியில கூவி கூவி வித்தவங்க கிட்ட வாங்காம தாவி தாவி பேரம் பேசி அதே பொருளை காய வச்சு கம்ப்ரஸ் பண்ணி ஷாப்பிங் மால்ன்ற இடத்துல ஒரு டப்பாலையும் பாட்டிலையும் போட்டு வித்தாங்களோ அதை வாங்கினமோ அன்னைக்கு வந்துச்சுங்க பிரச்சனை. அதனாலதான் கேட்கிறேன், யார் இங்க சரியா இருக்கா? எதுக்கு கொடுக்கணும் மரியாதை? எத்தனை விதிமீறல்கள்! விதிமீறல்னு சொன்னாலே நமக்கு சுபஸ்ரீ மட்டும்தான் ஞாபகம் வருது. ஒரு சில இடங்கள்ல நடந்த விதிமீறல்கள் தானே இன்னைக்கு சென்னை பொறியாளர் சுபஸ்ரீ இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். உண்மைதான். சரி, அடுத்தது ஆள் மாறாட்டம் பாருங்களேன். ஆள் மாறாட்டம்னு சொன்னாலே மனசுல வர்றது நீட்டு மட்டும்தான். ஏங்க, நீட்டு எழுத வர்றவனோட மேல் பாக்கெட்டை செக் பண்ணீங்க, கீழ் பாக்கெட்டை செக் பண்ணீங்க, கடியாரத்தை செக் பண்ணீங்க, காதுலையும் செக் பண்ணீங்க. யாராவது அதை எழுத வர்றவன் அவன் தானான்றதை செக் பண்ணீங்களா? நீட்டுன்னு பேரை வச்சுக்கிட்டு இங்க யாருமே நீட்டா இல்லை. அதனாலதான் சொல்றேன், இங்க யாருமே சரியா இல்லை. நேர்மைனா என்னன்னு கேக்குறாங்க. உங்களை நான் அந்த விஷயத்துல ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. கரெக்ட், நீங்க சொன்னது நியாயம் தான். எல்லாத்தையும் செக் பண்ணாங்க, அவன் தானா செக் பண்ண. பட் வர்றவர் நம்ம, நீங்க சொன்னீங்களா நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் இல்லைன்னு அங்க யாரை நீங்க செக் பண்ண முடியும்? உங்க மனசை யாராவது செக் பண்ண முடியுமா? எந்த ஒரு தனி மனிதனுமே சரியில்லைன்னு தானே நான் சொல்றேன். எதுக்குங்கயா கொடுக்கணும் மரியாதை? சரி, ஒரு காலத்துல இந்த விஸ்வேஸ்வர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத ரத்னா விருது வாங்கினவர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா, தன்னோட காவலாளியை கூட்டிட்டு ஒரு பயண மாளிகைக்கு போய் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட அலுவலகம் சார்ந்த பணியை பார்த்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆன உடனே அந்த மின் விளக்குகள் எல்லாம் அணைச்சிட்டு திரும்ப என்ன பண்ணிருக்காரு, 2 கேண்டிலை பொருதி வச்சு தன்னோட வேலையை தொடர்ந்துருக்காரு. அந்த காவலாளிக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஐயா என்னங்கய்யா நீங்க இதை அணைச்சிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வேலைகள் எல்லாமே என்னுடைய அலுவலக பணி, ஆனா நான் இப்ப பாக்குறது என்னோட சொந்த பணி. அப்ப என்னோட சொந்த பணிக்காக எந்த சூழ்நிலையிலையும் அலுவலக பொருட்களை பயன்படுத்த மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாரு. நேர்மை இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க அதுக்கும் மேல, அலுவலகம் வேற இல்லை, என்னோட வீடு வேற இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா அதான் என்னோட சுபாவம். ரெண்டும் ஒண்ணு தானே சொல்றாரு. பட்ஜெட் கையை கடிச்சிருச்சு, கல்லாப்பட்டியில காசை விட்டாரு, 10,000 ரூபாயை எடுத்துட்டாரு. ஆடிட்டிங் வந்துச்சா, பிடிவட்டியா, விசாரணைக்கு போனா நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்னாராம், சார் என்னோட சுபாவம் என்னன்னா அலுவலகமும் ஆபீஸும் ஒண்ணுதான், அதனால எடுப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, சார் உங்களோட சுபாவத்தை புரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றேன். அதாவது வீடும் ஆபீஸும் ஒண்ணு நினைச்ச உங்களுக்கு ஜெயிலும் வீடுன்னு ஒண்ணு நினைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால ஒரு 2 மாசம் ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னாராம். எங்க இருக்கு நேர்மைன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து பாப்போன்னு பார்த்தா, முன்னாடி இருந்த பெற்றோர்கள் தாலாட்டு பாடினாங்க, பிள்ளைங்களுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைக்கு எப்படி சோறு ஊட்டுறாங்க? யூடியூப் வீடியோவை பார்த்து. பிள்ளைங்களுக்கு பிளே கிரவுண்ட் தெரியாது, ஆனா பிளே ஸ்டோர்னா ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாருக்கு சார் இங்க கொடுக்கணும் மரியாதை? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள் நல்லது கெட்டதுன்னு பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்லை. அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத, அதை பண்ணாத அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்காதனால எத்தனையோ வீட்டுல பிரச்சனை. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஈகோ நடக்குது. ஒரு கணவர் சொல்றாரு, தன்னையும் தான் ஜனத்தையும் கண்டா தாண்டவம் ஆடுது அகப்ப. யாரு? அவங்க ஒய்ஃப் வீட்டு சைட்ல இருந்து யாராவது வந்தா. ஆனா அதுவே அந்த வீட்டுக்காரர் வீட்டு சைட்ல இருந்து ஆள் வந்தா என்னையும் என் ஜனத்தையும் கண்டா எட்டி மோக்குது அகப்பன்னு சொன்னாராம். உண்மைதானே? இப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி ஒரு நல்ல குழந்தைங்களை உருவாக்க முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன், இங்க யாருமே சரியில்லை. எதுக்குங்க கொடுக்கணும் மரியாதை? கல்வி விலை கொடுத்து வாங்கவா முடியும்? கல்வி ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கவா விற்பனைக்கு கல்வின்னு இருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. படிச்சவன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறான், ஆனா படிக்காத ஒரு சிலர் தான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க. இதை நம்மளால மறுக்க முடியாது. அரசாங்கத்தால
அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓரளவுக்கு நடிக்க தெரிஞ்சவன் தான் சினிமா படம் எடுக்கணும்னா முடியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. நடிக்க தெரிஞ்சவன் தான் சினிமா படம் எடுக்க முடியும்னா அப்புறம் யாருமே எடுக்க முடியாது. தன்னால் மற்றவங்களுக்கு கல்வி கொடுக்க முடியும்ன்ற நல்ல எண்ணத்திலும் சில பேர் கல்வி நிலையங்களை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நான் தலை வணங்குறேன் சார் எப்பவுமே. அப்படி ஒரு சிலர் இல்லைன்ற ஒரு ஆதங்கத்தை தான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஐயோ ரொம்ப ஆதங்கப்படுறீங்க, பேசுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் சார். அதாவது அரசாங்கத்தால சாதிக்க முடியாத ஒரு திட்டத்தை இன்னைக்கு ஒரு சில கல்வி நிலையங்கள் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா குடும்ப கட்டுப்பாடுதேன். ஒரு பிள்ளைக்கு மேல அடுத்து பெத்துக்கவே மாட்டா. காரணம் என்னன்னா அந்த ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கே அவன் பரம்பரை சொத்தையே வித்தாக வேண்டியது இருக்கு. இதுல எங்க சார் இருக்கு நீதி? யாரு சார் இங்க சரியா இருக்கா? சரி, இதுதான் எப்படி இருக்குன்னு தெய்வத்திட்ட போய் முறையிடலான்னு பார்த்தா இன்னைக்கு தெய்வத்தையே வெளிநாட்டுக்கு கடத்துற சூழ்நிலைகள் இருக்கு. முக்குக்கு முக்கு இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கே இன்னைக்கு பாதுகாப்புல கிரில் கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்கயா. ஆமாவா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இங்க யாருமே சரியில்லை.